ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுயல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா போர்ட்ரானிக்ஸில் சவுண்ட் ட்ரம் 1 அப்படின்ற இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன பாக்ஸில் அவுட்டரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் லோகோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் சவுண்ட் ட்ரம் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பீக்கரோட ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, பெருசாகவே ஒரு ஹாஃப் பிக்சர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்து 10 watts TWS போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சில குவிக் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்னா இதில் TWS மாதிரி ஆக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளூடூத் 5.0 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பென்ட்ரைவ் போட்டுக்க முடியும், அப்புறம் இதிலே கால் பேசிக்க முடியும், அப்புறம் சார்ஜ் டைம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 mAh சொல்லியிருக்காங்க. 8 to 10 hours கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போக பார்க்கலாம். இன்பில்டு எஃப்எம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. நம்ம இந்த ரைட் சைட் பார்த்தோம்னாலும் இந்த இமேஜ் இப்படி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 watts லவுட் அண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவுடாக கிளியராக இருக்கான்னு நாங்கள் தான் சொல்கிறாங்க, பார்த்துட்டு சொல்லுவோம். அண்ட் இதோட MRP பார்த்தீங்கன்னா 2500 வருது. இந்த ப்ராடக்ட் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். அமேசானில் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சீல் கூட கரெக்டாக இருக்குது. சரி, நம்ம இப்போ இந்த சீலை பிரேக் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா கேபிள் கூட நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரெஷ் பேக்கிங் ஸ்மெல், அந்த பேக்கிங் ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அந்த ஸ்மெல் அப்படியே நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்ட் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த இதை ரிமூவ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணோம்னா உள்ள ஸ்பீக்கர் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஓகே, இதுதான் ஸ்பீக்கர். பாக்ஸில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாக்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. சரி, நம்ம பாக்ஸை ஓரமாக எல்லாமே எடுத்து வச்சிடலாம். ஸ்பீக்கரோட டெக்ஸ்சர் சும்மா பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த ரப்பர் ஃபினிஷு சூப்பராக இருக்குது. இந்த போர்ட்ரானிக்ஸ் இங்கே ஒரு லேபிளிங் கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு IP ரேட்டிங் இருக்கிறதுனால ஃபுல்லாக மோல்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த USB போட்டுக்கிறது, நம்ம USB மூலியமாக கூட பாட்டு போட்டுக்கலாம். அண்ட் சார்ஜிங் அண்ட் குயிக் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம இது வந்து இப்படி புல் பண்ணி இப்படி மேலே தூக்கிற மாதிரி. ஸோ நம்ம இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போய் செட்டில் ஆகிக்கும். அண்ட் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், பாஸ் ப்ளே, இதிலே கால் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அந்த ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் 10 watts ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர், இன்புட் எவ்வளோ கொடுக்கணும், இதோட பவர் ரேட்டிங் என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 10 watts ஸ்பீக்கர். ஸோ குவாலிட்டி பயங்கரமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்லாம் அதிகமாக இருக்கும், அதிகமாக கேட்போம்ல. ஸோ அந்த பேஸ் இருக்கிறப்ப நம்ம குறைன்னு இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஏர் ஃப்ளோக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சப்வூஃபர்லாம் யூஸ் பண்ண அந்த ஏர் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணலாம். Power on. Get ready to port to the future. Yeah. Bluetooth mode. Your device is ready. You are now connected to your Sound Drum 1. ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது. பேஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல் சவுண்ட் வச்சு. ஹை பேஸ் வரப்பெல்லாம் இந்த அடியிலேருந்து ஜிலுன்னு காற்று வருதுங்க. அந்த பேஸ் வந்து பியூராக இருக்கணும், குவாலிட்டி பயங்கரமாக, அதாவது பெர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி சும்மா தரமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கிளாரிட்டியில் 10 wattsல நான் இந்த கிளாரிட்டியில் எந்த ஸ்பீக்கருமே பார்த்ததே கிடையாது. டெக்ஸ்சர்னு பார்த்தீங்கனாலே ஒரு அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர்லேயே நம்ம மயங்கிடுவோம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒயிட்டு அதெல்லாம் வாங்கினோம்னா சீக்கிரம் அழுக்காக வாய்ப்பு இருக்குது. இந்த பிளாக்கு, இந்த ப்ளூலாம் வாங்கினோம்னா அவ்வளோ சீக்கிரம் அழுக்கானதும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு கால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்கே மைக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஹலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து அந்த ஃபோன் பண்ண நம்பர் கனெக்ட் ஆகிட்டார். ஸோ நம்ம இப்போ அவர்கிட்ட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஹலோ டூட், இப்போ நான் வந்து புதுசாக போர்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். ஓகே, அது குவாலிட்டி எப்படி இருக்குது, நான் பேசுறது கிளியராக கேட்குதுங்களா? நல்லா கேட்குது. பக்கத்தில் வச்சு பேசுகிறீங்களா? இல்லை ப்ரோ, ஒரு 1.5 அடி கேப் இருக்கும். சரி, நல்லா கிளியராக கேட்குது. ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறது நம்ம கிளியராக கேட்குது. ஸோ நம்ம பேசுறது அவங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு, ஆமாம் ப்ரோ, ப்ளூடூத் ஸ்பீக்கரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் பல ஸ்பீக்கர்ஸோட ரிவ்யூ வேணும், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் வேணும்னா நமக்கு நம்ம சேனலோட கனெக்ஷன்லேயே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் டப்புன்னு வரும். நடுவில் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமேல் வீடியோஸ்லாம் நமக்கு நான்ஸ்டாப்பாக கண்டிப்பாக வருன்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், புதுசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்க சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் அவங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த 10 வாட்ஸ்ன்ற செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை அவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.